இன்னைக்கு எபிசோடில் நிலா கோமல் கிட்ட நடேசன் ஏன் உங்ககிட்ட கோவப்படுறாரு, அவரோட பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனதால கோவப்படுறாரா, இல்லை நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால கோவப்படுறாரா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு கோமல் என்னோட பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனால் கோவப்படாமல் என்ன பண்ணுவார் அப்படின்றா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கோமல் இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு போயிடு. நிலா ரொம்ப குழப்பத்தோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து நடேசனை உங்ககிட்ட தனியாக பேசணும் வாங்க வெளியே அப்படின்னு கூப்பிட்றா. நான் வரமாட்டேன் போ அப்படின்றா. சேரனும் பல்லவனும் அதை பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்றா. ஒன்றும் இல்லைண்ணா ஒரு 5 மினிட்ஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறா. 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு நிலா பல்லவன் உங்கள் பையனான்னு கேட்க, அதுக்கு நடேசன் எல்லா பசங்களும் என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்கிறா. நிலா பயாலஜிக்கலாக பல்லவன் உங்கள் பையனா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு நடேசன் ஆமாம் அப்படின்றா. நிலா கலாய்க்காதீங்க அங்கிள், எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. நிலா இல்லை எனக்கு உண்மை தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறா. 2 பேரும் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. நடேசன் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இல்லை நான் அப்போல்லாம் வந்து லாரியில் லோடு ஏற்றிட்டு போனால் மறுபடியும் வீட்டுக்கு வர 1 மாதம் ஆகும். எந்த இடத்துலையும் சாப்பாடு செட் ஆகாது. அப்படி குஜராத் போகும்போது தான் குஜராத்தில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தது பல்லவனோட அம்மா. ஒரு வாட்டி போகும்போது பல்லவனோட அப்பா இறந்துட்டாரு. இவங்க குழந்தைய வச்சுட்டு தனியாக தவிச்சிட்டு இருந்தாங்க. அவள் கூட ஒரு புருஷன் இருக்கானே, அவன் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு அவள் என்கிட்ட அழுதுகிட்டே வந்து என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் விட்டுரு அப்படின்னா, நானும் இறக்கப்பட்டு அவளை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுதா. அதனால் கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டிலே தங்க வச்சேன். இந்த ஊர்க்காரங்க அதை ரொம்ப தப்பாக பேசுனாங்க. நான் அதை எதுவுமே கண்டுக்கல. பல்லவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சேர சோழன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்னை பார்த்து வந்து ரொம்ப ஆசையாக வந்து கட்டி பிடிப்பான். அவங்க அம்மா முகத்தையும் அவன் மறந்துட்டான். அதுக்கப்புறம் இவள் விட்டுட்டு அவங்க கூடயே ஓடி போயிட்டா. பல்லவனை நானே வளர்த்துட்டேன். நிலா எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறா.